ப்ராஜெக்ட் பாண்டிங் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, ஆக்ஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸ்குவாட் அனலைஸ் பண்ணுவோம். பிளேயிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ஐபிஎல் அந்த சம்மந்தமாக வீடியோ போட்டு, அதாவது நமக்கு இருக்க 9 டீமுக்குமே அவங்களோட ஸ்குவாட் ரிவ்யூ அண்டு ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பார்த்தாச்சு. பட் என்ன பஞ்சாபுக்கு மட்டும் பார்க்காம இருந்தால் பஞ்சாப் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் டிலே ஆகிடுச்சு பஞ்சாபுக்கு மட்டும். ஸோ கடைசியாக அந்த வீடியோ இருக்கும். ஐபிஎல் டீமோட ப்ரிவியூ அனலைசிஸ் அண்டு பிளேயிங் லெவல் இதான் கடைசி வீடியோவாக இருக்க போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீமில் இங்கே கேப்டன் நிறைய பேருக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யார் யார் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பேசுவோம் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஆனால் இந்த வீடியோவில் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பியாண்ட் பண்ற யூடியூப் சேனல். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டீம் எடுத்திருக்காங்க, பஞ்சாப் எப்படி டீம் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க தான் போகிறப்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் மணியில் போயிருந்தாங்க. 110 கோடி வச்சுருந்தாங்க. 110.5 கோடி வச்சுருந்தாங்க. ரம்சிம்ரன் சிங்கையும் சசாங் சிங்கை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. மற்ற யாருமே அவங்க ரீட்டைன் பண்ணலை. எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கோச்சுமே புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங். ஓகே, டீம் யார் யார் எடுத்துக்க அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் பிக் ப்ரைஸுக்கு போனார். 26.75 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ நேஹல் வதேரா, அர்னூர் பன்னு, அப்புறமேட்டு பியாலா, அவினாஷ், விஷ்ணு வினோத், ஜாஸ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் மார்க்கோ யான்சன், அசமதுல்லா ஒமர்சாய், பிரியான்ஸ் ஆரியா ரீசெண்ட் டைமில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா ஆரோன் ஹார்டி, முசீர் கான், சூர்யான் சித்தே, பிரவீன் டூபே, ஹர்ஷதீப் சிங், விஜய்குமார் வைசாக் அண்ட் யாஷ் தாக்கூர், லோக்கி ஃபெர்குசன், குல்தீப் சென், சேவியர், யுஸ்வேந்திர சகல். சேவியர் இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்காக. இப்போ T20 டெபியூ ஆனார். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ஆனார். ஓகே, இதான் அவங்களோட டீம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா நல்லா எடுத்திருக்காங்க. பட் அவங்கள்ட்ட ஒரு ஓட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் யார் பண்ணுவா அப்படிங்கிற கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. ஓப்பனிங் யார் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஓப்பனிங்காக அவ்வளோ பெருசாக எடுக்கலை. ஜாஸ் இங்கிலீஷ் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் அதை சொல்லிடுறேன். சிம்ரன் சிங்கும் ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஜாஸ் இங்கிலீஷ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, சசாங் சிங் அண்ட் மார்க்கோ யாங்சன், ஹர்ப்ரீத் பிரார், யுசி சஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங். நீங்கள் இம்பேக்ட் பிளேயராக விஜய்குமார் வைசாக்கையும் சரி, குல்தீப் சென் ரெண்டு பேருமே நீங்கள் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ஸ்மேனுக்கு முசீர் கானுமே நல்லா பேட்டிங் பண்ணக்கூடியது. பிரியான்ஸ் ஆர்யா அவருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு ரீசெண்ட் டைமில். அவருமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட்டு வேலை செய்யுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஓகே, கேப்டன் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருக்க போகிறாரு. கோச் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பாண்டிங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசிக்காக ப்ளே பண்ணி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு 2020 தெரியும்னு நினைக்கிறேன் டிசி ஃபைனலும் போனாங்க. ஹோப்ஃபுல்லி அந்த இதில் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பார் பாண்டிங். மேபி ரிஷப் பண்ட் வரதுக்கு முன்னாடி வரதுனால இவருக்கு போயிட்டு ரிஷப் பண்ட் அதனால கூட போகாமல் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருப்பார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 தாட்டி ஃபைனல் போயிருக்காரு. ஒரு தாட்டி ஃபைனல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு கேகேஆருக்கு. டிசிக்குமே ஒரு தாட்டி ஃபைனலில் போய் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப சூப்பரான ஒரு கேப்டன் தான் ஸ்ரேயஸ் ஐயர். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 7.8 என்னோட ரேட்டிங். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பிளே ஆஃப் போவாங்களா போக மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இதை பற்றி ஐபிஎல் டைமில் ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறேன். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா இவங்களோட ஓப்பனிங் தான் முக்கியமாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறப்ப சரியாக அவ்வளோ பெருசாக கிடையாது. அதுதான் உண்மையான விஷயமே. ஓப்பனிங் யார் வைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் சரி லக்னோக்குமே சரி ஓப்பனிங் அவ்வளோ பெருசாக எடுக்கல. பட்டு லக்னோட இவங்கள்ட்ட பெட்டர் என்ன ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கார், ஓப்பனிங் இறக்கி விடலாம். பிரப்சிம்ரன்மே இருக்கார். அப்படிங்கிறப்ப லக்னோவோட இவங்களோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இடையில லக்னோவில் மிச் மார்க்ஸ் தான் ஓப்பனிங் இறங்குவார். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்டாக போடலாம் தான் நினச்சேன்னா நான் பஞ்சாப் மட்டும் ரிவ்யூ பண்ணாமல் வச்சுருந்தேன். பஞ்சாபோட ஸ்குவாட் மட்டும் ரிவ்யூ பண்ணாமல் ப்ராபபிள் பிளேயிங் லெவல் சொல்லாமல் வச்சுருந்தேன். அது சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.